ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியில் யூனிட் 1 லெசன் 4 சைன்டு கர்வேச்சர் ஆஃப் த பிளேன் கர்வ்ஸ். ஸோ பிளேன் கர்வ்ஸில் சைன்டு கர்வேச்சர்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 டெஃபினிஷன் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார், இன்னொன்று சைன்டு யூனிட் நார்மல், இன்னொன்று சைன்டு கர்வேச்சர். ஸோ யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்னால் என்ன? நம்மளுக்கு டேஞ்சன்ட் வெக்டார்னால் ஆல்ரெடி தெரியும். ஒரு கர்வை ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் டேஞ்சன்ட் வெக்டார். ஸோ நம்மக்கிட்ட ஒரு யூனிட் ஸ்பீட் கர்வ் காமா ஆஃப் எஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது 2 டைமென்ஷன் ரியல் பிளேன்லேருந்து எடுத்த கர்வு. இந்த கர்வில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் dy/ds வந்து நம்ம டாட்டுன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இதை இந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் த கர்வை நம்ம டீன்னு பேர் வைக்கிறோம். இந்த டி தான் டேஞ்சன்ட் வெக்டார். இந்த டேஞ்சன்ட் வெக்டார் இந்த டேஞ்சன்ட் வெக்டார் டி ஒரு யூனிட் வெக்டார். அதாவது இதோட நார்ம் ஆஃப் த வெக்டார் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு யூனிட் வெக்டார். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டி இஸ் ஈக்குவல் டு காமா டாட் ஒரு யூனிட் வெக்டார். ஸோ டி இஸ் a யூனிட் வெக்டார். இப்போது நம்மக்கிட்ட 2 யூனிட் வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலர் டு டீயாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு யூனிட் வெக்டார் டீனும் இன்னொரு யூனிட் வெக்டார் புதுசாக ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். அதுதான் n வெக்டார் ns. இதுக்கு மேலே இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வெக்டார் சிம்பிள். ஸோ இந்த வெக்டார் ns தான் நம்ம சைன்டு யூனிட் நார்மல் ஆஃப் த கர்வ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கர்வில் நம்மளுக்கு செகண்டாக பெர்பெண்டிகுலர் டீக்கு பெர்பெண்டிகுலராக கிடைக்கிற இன்னொரு ஒரு ஆக்சிஸ் தான் இது. ஸோ இந்த ஆக்சிஸும் ஒரு யூனிட் வெக்டார் தான். ஸோ இதுவும் ஒரு யூனிட் வெக்டார் தான், டீயும் ஒரு யூனிட் வெக்டார், என்எஸும் ஒரு யூனிட் வெக்டார். அப்போ டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு என்எஸ்ன்னு நம்மளுக்கு வரும். இந்த என்எஸ்ன்ற இன்னொரு வெக்டார் நம்மளுக்கு எப்படி கிடச்சிச்சின்னா, நம்ம டீயை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறோம். பெர்பெண்டிகுலர்னாலே ஒரு ஆக்சிஸை 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறது. அதாவது இந்த மாதிரி இந்த டீன்ற ஆக்சிஸ் ஒரு ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக கிடைக்கிற இன்னொரு ஆக்சிஸை நம்ம சைன்டு யூனிட் நார்மல்னு சொல்கிறோம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சைன்டு யூனிட் நார்மல் ஆஃப் கர்வ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சைன்டு கர்வேச்சர். இப்போ இந்த டீன்ற யூனிட் வெக்டாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா நம்மளுக்கு டபுள் டெரிவேட்டிவ் ஆஃப் த கர்வ் கிடைக்கும். இந்த டபுள் டெரிவேட்டிவ்க்கு நாம் எடுத்தால் தானே கர்வேச்சர். ஸோ இந்த டபுள் டெரிவேட்டிவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு என்எஸ்ன்னும் போது நடுவில் அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலை எடுத்துகிட்டு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கேஎஸ்ன்ற கர்வேச்சர். இந்த கர்வேச்சரை தான் நம்ம சைன்டு கர்வேச்சர் ஆஃப் கர்வ்னு சொல்கிறோம். இது எப்படி சைன்டு கர்வேச்சர்னால், 2 சைடும் நார்மல் எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நார்ம் ஆஃப் த செகண்ட் கர்வேச்சர் கிடைக்கும். நார்ம் ஆஃப் த கர்வேச்சர் கிடைக்குமா? நார்ம் ஆஃப் த செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த கர்வ் கிடைக்குமா? ஸோ அந்த நார்ம் ஆஃப் த செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த கர்வ் நம்மளுக்கு கர்வேச்சராக இருந்துச்சுன்னா இந்த சைன்டு யூனிட் நார்மல்னும் போது இது யூனிட் வேல்யூ இல்லையா? ஸோ இதுக்கு நார்ம் எடுத்தால் இதோட வேல்யூ 1. ஸோ இது யூனிட் ஸ்பீட் கர்வ்ன்றதுனால இதோட வேல்யூ 1. அண்ட் இதோட நார்ம் நாம் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த சைன்டு கர்வ். இது கான்ஸ்டன்ட் வேல்யூன்றதுனால நம்மளுக்கு மாடுலஸாக மாறிடும். இது நார்ம் எடுக்கும் போது 1ஆக மாறிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் த கேஎஸ் இஸ் ஈக்குவல் டு curvature of the unit speed curve. So curvature of the unit speed curve, gamma is the absolute value of its signed curvature. So signed curvature na ks. K என்றது curvature of the unit speed curve. So next இப்போ இந்த டயக்ராம்ஸ்லாம் பார்ப்போம். டீக்கு பெர்பெண்டிகுலராக நம்மளுக்கு கிடைச்சது என்எஸ். அதே மாதிரி டீயை ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்எஸ்ன்னு ஒன்று கிடச்சிது. இது நம்ம சைன்டு யூனிட் நார்மல்னு சொல்லுவோம். இப்போ சைன்டு கர்வேச்சர்ன்றது ஒரு கர்வ்லேருந்து நம்மளுக்கு இது ரெண்டுத்தையுமே வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற இன்னொரு ஒரு கான்ஸ்டன்ட்டை தான் நாம் சைன்டு கர்வேச்சர்னு சொல்கிறோம். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த
அந்த கான்ஸ்டன்ட் வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் சைன்டு கர்வேச்சரோடைய வேல்யூ வந்து கர்வேச்சர் ஆஃப் த யூனிட் ஸ்பீட் கர்வ்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்னால் என்னென்னு பார்த்துட்டோம், சைன்டு யூனிட் நார்மல்னால் என்னென்னு பார்த்துட்டோம், சைன்டு கர்வேச்சர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு முக்கியமான தியரம் பார்ப்போம். அந்த தியரம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.